ஒரு மனுஷன் ஆள் மனசில் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறானோ அப்படி தான் இருக்கான். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறது போல். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்கிட்ட தான் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். ஏன் ஒருத்தன் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் இருக்கான், இன்னொருத்தன் சோகமாக ஏழ்மையில் வறுமையின் பிடியில் சிக்கி பரிதாபமாக இருக்கான்றத நம்ம ஆழமாக யோசிக்கணும். ஒருத்தன் எப்போதும் நம்பிக்கையோடு வெற்றி படி நோக்கி முன்னேறிக்கிட்டே இருக்கான், ஆனால் இன்னொருத்தனும் பயத்தோடையும் கவலையோடையும் ரொம்ப மோசமாக தோல்வி அடைகிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும்? ஏன் ஒரு மனுஷன் அவனுடைய வேலையிலையும் சரி தொழிலையும் சரி புத்திசாலியாக இருக்கான், இன்னொருத்தனும் வாழ்நாள் முழுக்க அவனுடைய உழைப்பை மட்டுமே கொட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான்? ஒரு மனுஷனால் குணப்படுத்தவே முடியாதுன்ற நோயிலிருந்து மீண்டு வர முடியுது, ஆனால் இன்னொரு மனுஷனால் அந்த நோயிலேருந்து ஏன் மீண்டு வரவே முடியலை? ஏன் ஒரு பொண்ணு அவங்க திருமண வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் அவங்க கூட பிறந்த சகோதரி வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் ரொம்ப விரக்தியோடு இருக்காங்க? இந்த கேள்விக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? ஏன் ரொம்ப நல்லவங்களாகவும் அன்பானவங்களாகவும் உடலாலையும் மனசாலையும் இருக்கிறவங்க கஷ்டத்தையும் துன்பத்தையுமே அனுபவிக்கிறாங்க, ஆனால் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவங்க எந்த நம்பிக்கையும் இல்லாதவங்க ரொம்ப செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்களே, அது ஏன்? நிறைய மக்கள் எல்லையில்லாத சக்தி நிறைந்த பொக்கிஷம், அளவில்லாத அன்பும் உள்ளுக்குள்ளே தான் இருக்குன்ற ஆற்றலை உணர முடியாத இருக்காங்க. புகழும் சந்தோஷமும் நிரம்ப ரொம்ப சிறப்பாக வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி புவி போற்றும் புகழ் வாழ்க்கையா செம்மாந்து நிற்கும் செல்வ வாழ்க்கையான்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும்.